வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வாரம் மண்டே நைட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. பிகாஸ் ப்ராக் லெஸ்னர், ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ் இதுக்கும் மேலே புதிய சாம்பியன் சொல்லிட்டு இன்றைக்கான மண்டே நைட்டாவை நல்லாவே கொடுத்துருந்தாங்க. சரி, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இன்றைக்கி நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ரஸ்லிங் கிங் தமிழுக்கு முதலாக வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை நம்ம தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ரா ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹெல் இன் செல் கேஜை அப்படியே மெதுவாக கீழே இறக்குறாங்க. ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் சம்மர் ஸ்லாமில் 3வது முறையாக இவங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல் இன் செல் மேட்ச். அதற்காக ப்ரிவ்யூ தான் இன்றைக்கி நடக்க போகுது. ட்ரிபிள் ஹெச்சோட முன்னிலையில் ப்ராக் லெஸ்னர் மற்றும் ஓபா ஃபெமி அவங்களுடைய பவுண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிவிக்க போகிறாங்க. முதல்ல ஓபா ஃபெமியை வர சொல்லிட்டு அந்த வெயிட் மிஷின் இருக்குல்ல அதுக்கு மேலே ஏறி நிற்கும் போது ஓபா ஃபெமி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 302 பவுண்ட் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா இப்போ ப்ராக் லெஸ்னர் வரணும். ப்ராக் நீங்களும் வாங்க, உங்களுடைய பவுண்ட் என்ன அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது ப்ராக் லெஸ்னர் அண்ட் பால் ஹேமன் 2 பேரும் வராங்க. வரும்போதே நம்ம தலைமை கொஞ்சம் தெனாவட்டாக தான் வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் அப்படியே வெறிக்க பார்த்தவர் திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, கரெக்டாக ஒரு சங்கிலியை வச்சு அந்த கேஜை பூட்டிட்டாரு. ஏன்டா பூட்டினா அப்படின்னா பால் ஹேமன் அதுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்கிறாரு. எப்போவுமே ப்ராக் லெஸ்னர் தான் பல பேரை கூண்டில் அடைச்சி பழக்கம், ப்ராகை கூண்டில் அடைக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டை நல்லாவே ஸ்ட்ராங்காகவே பூட்டு போட்டார். ஓபாவும் தடுத்து பார்க்குறாரு, முடியலை. இப்போ ஒரு சில வார்த்தைகளை ப்ராக் லெஸ்னருக்கு பதிலாக பால் ஹேமன் சொல்கிறாரு. இதுவரைக்கும் எந்த விதமான கேஜ் மேட்ச்லையும் ப்ராக் லெஸ்னர் தோத்தது இல்லைல்ல, இந்த மேட்ச்சில் மட்டும் என்ன தோக்கவா போகிறாரு? தோக்க மாட்டார், அவர் தான் வெற்றி பெற போகிறாரு. ஓபா நீ மண்ணக்கவா போகிற, இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இதுக்கு முன்னாடி யூஎஃப்சியில் சாம்பியனாக இருக்காரு, NWL சாம்பியன் இருக்காரு, WWEல 10 முறை ஹெவி வெயிட் சாம்பியன் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ப்ராக் லெஸ்னர் இது வரைக்கும் கேஜ் மேட்ச்சில் தோத்ததே கிடையாது. இந்த ஹெல் இன் செல் கேஜ் மேட்ச்லையும் உன்னை வீழ்த்த போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போகும்போது நம்ம ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபெமியை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. சம்மர் ஸ்லாமில் உன்னை தோக்கடிக்க போகிறேன் பீச் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சம்மர் ஸ்லாமில் உன்னை தோக்கடிக்க போகிறேன் குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே ப்ராக் லெஸ்னருக்கு ஓபா ஃபெமி குழந்தை தாங்க. வயசு வித்தியாசத்தில் சொல்கிறேன். இவருக்கு 25 வயசு தான் ஆகுது, அவருக்கு பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆக போகுது. அப்படிங்கும்போது குழந்தை தானே. சரி, இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இப்போ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கு காலத்தில் ஏதோ ஒன்று ஓதுன உடனே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி சுற்றி இருக்கிற எல்லா போலீஸ்காரரையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. உண்மையிலேயே சுற்றி இருக்கிறது போலீஸான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் டம்மி போலீஸு. உண்மையான போலீஸ் மேலே ஓபா ஃபெமி கை வச்சாருன்னு வைங்களேன், கசக்கி எடுத்துருவானுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாம் டூப்ளிகேட்டு தான். WWEயும் பார்த்தீங்கன்னா சினிமாவும் ஒன்று தாங்க. சினிமா பார்க்கும்போது எப்படி போலீஸை ரவுடிலாம் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க, அதே மாதிரி டூப்ளிகேட்டு போலீஸ் 10-20 பேர் இருக்காங்களா, எல்லாத்தையுமே ஓபா ஃபெமி தூக்கி போட்டு பந்தாடுற மாதிரி காட்டுறாங்க. எல்லாம் WWEயும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா படத்தை பார்த்து மசாலா சினிமாவாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் போட்டு காட்டுறாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய மேட்ச் நடந்துருக்குல்ல, அதோடைய சாப்டர் 5 தான் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்று போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சாப்டர் 5. இந்த சாப்டர் 5 எப்போ ஆரம்பிக்குதுன்னா 2022 யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து செத் ரோலன்ஸ் மோதுகிறாரு. ரோமனை கடுப்பேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக ஷீல்டோட ட்ரெஸ்லையும் ஷீல்டோடைய தீம் மியூசிக்கிலும் அன்னைக்கு செத் ரோலன்ஸ் வந்திருப்பார். கோவத்தின் உச்சியில் ரோமன் பல முறை பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸை பனிஷ் பண்ணலாம் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணும்போது அடி வாங்கிட்டு கூட ஷீல்டோடைய சிம்பிள் நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருப்பாரு. இதை பார்த்து கடுப்பான ரோமன் ரெயின்ஸ் இந்த மேட்ச்சில் செத்தே ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டீல் சேர் எடுத்து அவருடைய முதுகில் அடிச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2022 அப்படிங்கும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய ஃப்ளாஷ்பேக். அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தீங்கன்னா இப்போ டெமோவாக போட்டு காட்டுறாங்க. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகணும்னு வைங்களேன், நம்ம தலைமை ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி ராக் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இல்லை, ஜிம்மி ஜே அதே போல் ஜேக்கப் ஃபாட்டு. நான் ஒன்று சொல்லியே ஆகணும், நம்ம ஜிம்மி ஊசோக்கு லூஸ் ஹேர் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அவரோட ஹேரை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சடப் பண்ணி வச்சிருந்தார்ல, இப்போ லூஸ் ஹேராக இருக்கும்போது அவரும் பார்க்கறதுக்கு அப்படியே ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே இருக்கார். நிறைய பேர் நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல, ஜிம்மி ஊசோ கிட்டத்தட்ட ரோமன் மாதிரியே இருக்காது. அந்த முடியை அப்படி அவுத்து விட போகுது. சரி, இப்போ நம்ம மேட்ச்சுக்கு வருவோம். மெயின் ஷோவில் பார்த்தீங்கன்னா விஷன் டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஆல்ஃபா அகாடமி எதிர்த்து ஒரு மேட்ச்சுக்கு மோதுறாங்க. இது லாஸ்ட் வீக்கே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஆல்ஃபா அகாடமி வெற்றி பெற்ற அவங்களுக்கு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் ஆனால் இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாகவே ஆல்ஃபா அகாடமி டீம் தோக்குற மாதிரி இன்றைக்கி WWE காட்டிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓட்டிஸோடைய பழைய ப்ளூ கலர் ஓட்டின்னு சொல்லுவோம், அந்த ஓட்டிஸை பார்த்தோம். உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஆக்சுவலி இவருடைய ஃபினிஷர் கேட்டபில்லர், அதை மறந்துட்டார் போல இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்கும் தெரியுமா.
அந்த ஃபினிஷர்லாம் இப்போ அவன் போடுறதே இல்லை. அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதில் பிரான் பிரேக்கருக்கு நிகராக ஓட்டி சண்டை போட்டதெல்லாம் உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் ஓட்டிஸ் வின் பண்ணுற நேரத்தில் உம்மா தாரமா உம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாட்டுறாங்க மேக்ஸின் திருப்பி. ஓட்டிஸ் நீ மட்டும் இல்லை, உலகத்தில் எவன் பொம்பளை நம்புறானோ எல்லாவனும் குட்டு கேட்டு தேவராக தான் போகிறான். அதை தான் நீயும் பண்ணியிருக்க. ஒரு உம்மா வேணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நடந்துருக்குங்க. அந்த அம்மா 2 வாரத்துக்கு முன்னாடி என்னம்மா அடிச்சிருக்குது, அதையும் நம்பி உம்மா கேட்கறதுக்கு போகிறாரு. ஓட்டிஸு நீ ரொம்ப காஞ்சி போய் தான் இருக்கிற. இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஓட்டிஸை தூக்கி போட்டு அவருக்கு ஒரு ஸ்பீரை போட்டு இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கூட ஆஸ்தின் திரிக்கு கொலவெறி அடங்கலை. திடீர்னு அங்கேருந்து ஒரு ஸ்டீல் சேர் எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓட்டிஸோடைய கழுத்துலேயே அடிச்சுட்டாருங்க. ஓட்டிஸ் துடிக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையிலே ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் 9 மணிக்கே நான் வந்து ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். கார்பரேட்டு கொடுத்துட்டானுங்க, அதனால் அப்லோட் பண்ணி சில வார்த்தைகள்லாம் கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ டேப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னத்தை பண்ணேன், இந்த கார்பரேட் அப்படிங்கிறது சும்மா கொடுக்கறதுனால தான் நானும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது. நானும் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன ஜிப்ஸ் போட்டிருந்தா உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு அங்கங்கே ஜிப்ஸ் போடுறேன். சில ஜிப்ஸ் பார்த்தீங்கன்னா வைலன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து கார்பரேட் போட்டுறானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரூசேவோட நேரம். ரூசேவ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜவான் ஓவன்ஸை எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சுக்காக மோதுறாரு. ஜவான் ஓவன்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் த கோஃபி கிங்ஸ்டன். கோஃபி கிங்ஸ்டன் இல்லாட்டாலும் அவரை மாதிரியே பறந்து அடிக்கிறதுல வல்லல். அவரோட மேட்சை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நாங்கள் அங்கே ஜிஃப்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, உண்மையிலேயே செம்மையாக சண்டை போடுவார். அவரை ஃபியூச்சர் ஆஃப் த ஒரு ஹை ஃப்ளே ரெஸ்லராக தான் WWE பார்க்குறாங்க. அதனாலே இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரூசேவை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார். கூடிய சீக்கிரம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அளவுக்கு போவார்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்கும் தான் அந்த சாப்டர் அப்படிங்கிற விஷயத்தை மறுபடியும் போட்டு காட்டுறாங்க. இது ஓல்டு சோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்னதுன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ரசல்மேனியாவில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணும்போது அவர்கிட்ட 2 சாய்ஸ் இருந்து, ஒன்று கோடி ரோட்ஸ் அடிக்கிறது, இல்லாட்டா செத் ராலின்ஸ் அடிக்கிறது. ஆனால் டைட்டில் காட்டிலும் செத் ராலின்ஸோட முதுகில் அடிக்கணும், ஏன்னா அவன் பண்ண துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு செத் ராலின்ஸ் முதுகிலே அடிச்சிருப்பாரு. அதான் ரோமன் ரெயின்ஸோட மைண்ட் வைட்னு சொல்கிறாங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்குது நான் எந்த வகையில் வீக்னஸாக இருப்பேன் அப்படிங்கிறது செத்துக்கு தெரிஞ்சிருக்குது. என் டைட்டில் தோக்கடிக்கிறதுக்கு அவன் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மெமரிஸ் இருக்குல்ல, அதை ஃப்ளாஷ்பேக்காக பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறாங்க. செத் ராலின்ஸ் உண்மையிலேயே அன்றைக்கி மிரட்டி விட்டுட்டாருங்க. கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகிறதுக்கு இவர் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணார்ல. அதுக்கப்புறமா ஜோ ஹென்ரியோட நேரம். ஜோ ஹென்ரி பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே நம்ம தானோசன் கூட என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. தானோசன் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சுவலி தானோசனை பார்க்கும்போதெல்லாம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கும் கோடி ரோட்ஸும் மாறி முத்தம் கொடுத்துருப்பாங்க. நேற்றுக்கு ஒரு லைவ் ஷோ நடந்தது. அந்த ரிவ்யூ வந்து நம்ம ரஸ்லிங் கிங் 2ல போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். அதில் சிஎம் பங்கும் கோடி ரோட்ஸும் தானோசனுக்கு உமா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நிகழ்வை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு தானோசனை பார்த்தாலே ஆம்பளைக்கு முத்தம் கொடுத்த ஞாபகம் தான் வருது. இந்த கிராசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ராயன் கிராசியாவா, அவர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கிட்டார் எடுத்து சரளமாரியாக பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி அட்டாக் பண்ணுறாரு. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு பாக்ஸரு. அதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டீரியோ எல்லாருமே சேர்ந்து ஜோ ஹென்ரியையும் தானோசனையும் பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இந்த ராயன் கிராசியா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு மெக்சிகன் ரெஸ்லர். அதனால தான் மெக்சிகன் ரெஸ்லருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம லெஜெண்டரி ரே மிஸ்டீரியோடைய நேரம். ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈத்தன் பேச்சை எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சுக்காக மோத போகிறாரு. அதே நேரத்தில் ஒரு பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரோமோ போடுறாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் ஒருத்தர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு. வேறு யாருமே கிடையாது, பிக் ஆஸ். அவர் வரதுக்கான ஒரு ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறாங்க. சில வாரங்களாகவே போட்டு தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம், அடுத்த மாதம் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ரோமோவாக போட்டு காட்டியிருக்கிறாங்க. பிக் ஆஸ் அவர் வரும்போது என்சோமரோ கூட ஆக்டிவாக வந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஒரு சிங்கிள் டெபியூட்டாக அப்படி பண்ண வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம மேட்சுக்கு வருவோமே. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா 6-1 போட்டு முன்னாடி தான் ட்ரெயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த கீழே இருக்கிற துணியை பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ முகத்தில் போட்டு ரே மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணிடுவார். ரே மிஸ்டீரியோ இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஈத்தன் பேஜ் இந்த மேட்சில் ரே மிஸ்டீரியோவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி வின் பண்ணிட்டார். முன்னாள் WWE எல்லா சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ண கிராண்ட் ஸ்லாம் ரெஸ்லர் அண்ட் ஹால் ஆஃப் ஃபேமர் அவரையே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் வின் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா ஜிம்மி ஜே, அதுக்கப்புறமா சோலோ சிகாவா இவங்களுக்கான செக்மெண்ட். நான் அடிக்கடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜிம்மி ஊஸோ ஒரு டேலண்டட் பர்சன், ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே ஒரு ஆளுன்னு. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், பார்க்கறதுக்கு அப்படியே ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே இருக்கார்ல. ஆக்சுவலி ஜேவை கம்பேர் பண்ணும்போது ஜிம்மிக்கு உடம்பு நல்லாவே இருக்குது. அவரை ஒழுங்காக காட்டினா WWE பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டு போகலாம். காட்ட மாட்டேங்கிறாங்களே, அப்படியே டேக் டீம்லேயே சாகடிக்கிறாங்க. ஆனால் அதே இடத்துக்கு இவங்களுடைய சின்ன தம்பி பிரபு வந்து நிற்கிறாருங்க. ஏன்னா இவரை பார்த்தோன்னு எனக்கு அப்படியே பிரபு ஞாபகம் தான் வருது. இந்த சட்டையை, கண்ணாடி, மண்டையில் பாருங்கள்,
மண்டையும் வெள்ளை, போட்டிருக்க கோட்டும் வெள்ளை. ஆக்சுவலி சோலோ சிக்கவா எங்கே இருந்து அந்த மாதிரிலாம் காஸ்டியூமெல்லாம் எடுக்காதுல்ல, ஆள் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறாரு. அப்படியே அமிதாப் மாதிரியே இருக்கார்ல. இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி இருக்குது. பிகாஸ் சம்மஸ்தாமில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு LA Knight வராரு. LA Knight வந்ததுக்கப்புறமா இவங்களுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் கொஞ்சம் அதிகமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி அடிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தம்பிங்க அடி வாங்கிட்டு இருக்கும்போது காப்பாற்றுறதுக்கு அண்ணன் வரல. ஜேக்கப் ஃபாட்டு வராரு. வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் மாற்றி அடிக்கும்போது அந்த இடத்துக்கு ராய்ஸ்கியும் வந்துட்டார். ராய்ஸ்கியும் சரி ஜேக்கப் ஃபாட்டும் சரி ஒரே தட்டில் ஒரே மாதிரி வளர்ந்த ஒரே குட்டைங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்க, சின்ன வயசுலேருந்து ஒன்றா கற்றுக்கிட்டவங்க. ஜேக்கப் ஃபாட்டோடைய நெருங்கிய நண்பன் தான் இந்த ராய்ஸ்கி. ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் LA Knight, சோலோ சிக்கவா, ராய்ஸ்கி இவங்க 3 பேரும் அவங்களுடைய ஃபினிஷரை ஒவ்வொருத்தர் மாற்றி போட்டு உண்மையிலேயே ஜேக்கப் ஃபாட்டுவை கதற விட்டுட்டாங்க. ஜேக்கப் ஃபாட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குல்ல, அது நடக்க போகிறது. சோல் ரூக்கா தன்னுடைய உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அது யார் கூட பார்த்தீங்கன்னா ரேக்கல் ராட்ரிகஸ்க்கு அகேன்ஸ்டாக. இவங்க WWEல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க. சிங்கிள் டைட்டில் அப்படிங்கிறத இது வரைக்கும் வின் பண்ணதில்லை. 5 முறை WWEல டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்ற இவங்க NXTல NXT சாம்பியன் இருந்திருக்காங்க. ஆனால் மெயின் ராஸ்டரில் சிங்கிள் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதே கிடையாது. மேட்ச் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் லிவ் மார்கன் சீட்டிங் பண்ணும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யோ ஸ்கை வந்து இவங்க அந்த சீட்டிங்லாம் பண்ணாமல் நடந்துறதுக்காக வராங்க. அண்ட் அதே நேரத்தில் WWE பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச்சில் 2 ஸ்டோரி டெவலப் பண்ணுறாங்க. யோ ஸ்கைக்கும் லிவ் மார்கனுக்கும் சம்மஸ்லாம் மேட்ச் இருக்குல்ல, அதை இந்த நேரத்தில் டெவலப் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் மாறி சண்டை போட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த மேட்ச்சில் நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சில் கிட்டத்தட்ட சொல்கிறக்காக வெற்றி பெற நேரத்தில் ரெக்ஸனை வந்து இவங்களை கீழே தள்ளி விட்டுறாங்க. அதில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாகவே சோல்ட்ருக்காவை பீட் பண்ணி நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக உமன் டிவிஷனில் இன்றைக்கி ரேக்கல் ராட்ரிகஸ் மாறி இருக்கிறாங்க. அவங்க மூக்கில் இருந்து ரத்தம் வருது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரத்தம் வரதை சொல்லுதுலங்க இவங்க சாம்பியன் ஆனது. பிகாஸ் WWEல அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றது உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸோடைய நெக்ஸ்ட் சாய்ஸ். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து பால் ஹேமன் செத்ரோலன்ஸோட முதுகுலி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த நேரத்தில் செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கூட நான் சேரேன்னு சொல்லிட்டு பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸோடைய மெயின் பாயிண்ட்லேயே அடிச்சிருப்பாரு. அந்த ஓல்டு சாய்ஸ் அப்படிங்கிறது, அதாவது பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸா பங்கா அப்படின்னு சாய்ஸ் பண்ணாமல் செத்ரோலன்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் துரோகம் பண்ணியிருப்பார்ல, அந்த ஓல்டு சாய்ஸ் அந்த மூமெண்ட்டை போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் டைம் ரோமன் ரெயின்ஸ் நம்ம தலைவனுடைய நேரம். ரோமன் ரெயின்ஸும் செத்ரோலன்ஸும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ரெஸ்லிங் கிங் 2ல நம்ம போட்டுட்டோம். நம்ம சேனல் லோகோவை கிளிக் பண்ணிங்கனாலே ரெஸ்லிங் கிங் OG, ரெஸ்லிங் கிங் 2 நம்ம சேனல், எனக்கு 3 சேனல் உண்டு. 3 சேனல் இருக்கும். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோலாம் வரும். அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத போட்டிருந்தோம். ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் மீ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு செத்ரோலன்ஸ் வந்திருப்பார். இவங்க பேசின செக்மெண்ட் நிறைய, அதனால் சின்னதாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரோமன் ரெயின்ஸை பார்த்து செத்ரோலன்ஸ் சொல்கிறாரு, இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் நீ வந்து ஒரு பெரிய டாப்பான ஆளு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரிங்குக்குள்ளே நான் தான் நம்பர் 1. பிகாஸ் என்ன மாதிரி ஹைஃப்ளையாக சண்டை போட முடியாது, என்ன மாதிரி பயங்கரமாக சண்டை போட முடியாது. எனக்கு இன்ஜுரி ஆகுதுன்னா நான் அந்தளவுக்கு சண்டை போடுறேன். ஆனால் நீ ஒன்றை மாதிரி சூப்பர்மேன் பஞ்சையும் ஸ்பியரையும் வச்சுக்கிட்டு நான் அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரோமன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே நீ தோக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க, நீ ஜெயிக்கணுங்கிறத விரும்பலை சம்மஸ்லாமில் அப்படிங்கிறத சொன்ன உடனே ரோமன் ரெயின்ஸை பார்த்து செத்ரோலன்ஸும் சில வார்த்தைகளை சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்திலேயே நீ நம்பர் 1 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் இந்த ரெஸ்லிங் கம்பெனியிலேயே நீ நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஏமாற்றிக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே நம்பர் 1 அப்படிங்கிறது நான் தான். நான் எந்த அளவுக்கு நம்பர் 1 அப்படிங்கிறது தெரியுமா? ஏன் முன்னாடி நீ மட்டும் இல்லை, உங்கள் அப்பனும் ஒரு குழந்தை தான். உங்கள் அப்பா இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் என்ன சாதிச்சா? ஒன்றும் சாதிக்கல. அவன் வந்து ஒரு சீட்டர், அவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸோடைய தகப்பனாரை பார்த்து கண்ட மேனிக்கு பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸ் சொல்கிறாரு. அப்பாவை பார்த்து சும்மா இருப்பாரா? அப்பாவை பற்றி தப்பாக பேசிட்டாம்ல. கடுப்பில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் செத்ரோலன்ஸை சர மாதிரியாக சூப்பர்மேன் பஞ்சு ஸ்பியர்லாம் போட்டு அப்படியே தடாலாட்டியாக தெறிக்க விடுறாரு. அதுக்கப்புறமா அந்த கமெண்ட் செஷன் பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கும்ல, ஆங்கரிங் பொண்ணு, அதோடைய சேர் எடுத்துகிட்டு வந்து செத்ரோலன்ஸ் அட்டாக் பண்ணலான்னு சொல்லும்போது கரெக்டாக நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னார் செத்ரோலன்ஸ், நான் ரிங்குக்குள்ளே ப்ரொஃபஷனல் ரெஸ்லர், என்ன மாதிரி ப்ரொஃபஷனல் யாரும் சண்டை போட முடியாது. அதே மாதிரி தான் கரெக்டாக அந்த சேர் எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு அவரோட க்ரோன் ஸ்டாம்ப் ஃபினிஷரை போட்டிருப்பாரு. உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ரிங்குக்குள்ளே நான் தான் கெத்து அப்படிங்கிறத செத்ரோலன்ஸ் சொல்லியிருப்பார்ல, அதை இன்றைக்கி மண்டே நைட்டெல்லாம் அப்படி நிரூபிச்சிருப்பாரு. இதோட இன்றைக்கி மண்டே நைட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மண்டே நைட்டெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பா.